பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா, மாவட்ட உதவி அரசாங்க அதிபர், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பாதுகாப்பு செயலாளருடைய செயற்பாடு என்பது உண்மையிலேயே நாடு முழுவதும் சென்று இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை தேடி பார்க்கின்ற நபராக இன்றைக்கு எங்களுடைய பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தூயகொந்தா அவர்கள் செயற்படுகின்றார்கள். பாதிக்கப்பட்டு இடைத்தாங்கல் முகாம்களில் இருப்பவர்களை விட பல மடங்கு மக்கள் வீட்டிலேயே இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பில்லை, தொழில் செய்ய முடியாது. மீனவர்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக கடலுக்கு செல்லவில்லை. அதனால் வேண்டி பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. அதனால் இன்று வந்திருந்த டிஎஸ்மார்கள் அனைவருமே அந்த பிரச்சனையும் சுட்டி காட்டியிருந்தார்கள். எங்களால் இயன்ற வரைக்கும் இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதனிடையே வவுனியாவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாக ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது மாவட்டத்தின் 4 பிரதேச செயலர் பிரிவுகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது.